கஅபா இருக்கிற அந்த மக்கா நகரம், அந்த இன்றைய சவுதி, அது புனிதமான மண், அது கஅபாவுடைய பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றளவும் தூங்கி கொண்டிருக்கிற பூமி, 23 வருஷ காலம் வானத்திலே இருந்து வகியை சுமந்த பூமி, சர்வ சாதாரணமாய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க மலக்குகள் உலா வந்த பூமி. அந்த பூமிக்கென்று இருக்கிற தனிச்சிறப்புகள் நிறைய. உச்சகட்ட சிறப்பாக சொல்லுவதென்றால் அது அர்துல் ஹர்மைனி ஷரீஃபை, 2 ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி என்கிற 2 பெரும் ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. அந்த மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து பேசுகிற குர்ஆன் ஒரு இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின், அந்த ஹரம் ஷரீஃபிற்குள், அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம், பிதுல்மின், யாராவது அக்கிரமம் செய்தால் நுதிகுஹு மின் அதாபின் அலீம், துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது.